2022 ஆல்மோஸ்ட் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம லைஃப்ல இந்த 2022 நிறைய தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஒரு அனுபவங்களையும் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஒரு சில பேருக்கு இந்த 2022 ரொம்ப அருமையான வருடமா அமைஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அதை கடந்து எப்படா அந்த வருஷம் முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். எதுவா இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் 2023 ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு அருமையான விஷயம் தானே. எல்லா நேரங்கள்லையுமே ஒரு புதிய காலையாக இருக்கலாம், ஒரு புதிய மாலையாக இருக்கலாம், புதிய நேரமாக இருக்கலாம், புதிய வருடமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். ஆனால் புதிய வருடம் அப்படின்றதுக்கு ஒரு பவர்ஃபுல் இருக்குது. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் நியூ இயரில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனசில் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஹாபியாக இருக்கும், இல்லை உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், இல்லை இதை பண்ணணும் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை மனசில் நினச்சி கொண்டு வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இந்த நியூ இயர், அதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு இந்த டாப்பிக்கை உங்களுக்காக இந்த எபிசோடில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அதுதான் நீங்கள் தான் எபிசோடில் கேட்க போகிறீங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான வாரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப அருமையான சந்தோஷம் சொல்லலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் தாங்க இந்த அளவுக்கு நம்மளை ஓட வைக்குது. 2023 ஆல்மோஸ்ட் நம்ம போகிறோம். அந்த 2023 ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம லைஃப்பில் எல்லா பிரச்சனைகளையும் ஓஞ்சு சூப்பரான வாழ்க்கையாக சிறப்பான வாழ்க்கையாக அமையணும். உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நண்பா நண்பி. ஸோ உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கொஸ்டின்ஸ், உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. நீங்கள் என்ன டைரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்த நியூ இயரில் இருந்து நீங்கள் என்ன ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம், அவங்க என்னென்ன ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு ஏன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நிறையா மக்களை சென்றடைய செய்யும். இந்த நல்ல விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோன்னா அது நிறைய மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே, நம்ம டாபிக்குள்ளே ஓடிடலாம். ஸோ எல்லா வருஷமும் நம்மளுடைய ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஒரு கிரேட்டாக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு கிரேட்டாக ஆரம்பிக்கணும், இந்த வருடம் சூப்பராக அமையணும். நிறைய பேர் கோயில் போவோம், நிறைய பேர் நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவோம். அந்த நாள் ஒரு சிறப்பாக ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். அந்த ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு புதுசாக அப்படியே நம்ம பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு புது வருடத்தை எப்படி பிளான் பண்ணுறது, என்னென்ன டிப்ஸ்லாம் எடுத்துக்கலாம், எப்படி நீங்கள் இந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட் உங்கள் லைஃப்பில் என்னமா இவ்வளோ பிரச்சனை இருந்தது, நிறைய கஷ்டங்கள் இருந்தது, நிறைய சோகங்கள் இருந்தது, இந்த வருடமே சரியாக அமையலை அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ பேருக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக கொடுக்க போகுது இந்த 2023. அப்போ அந்த 2023 ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்னலாம் நம்ம திங்க் பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு பயங்கரமாக கிக் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ ரிஃப்ளெக்ட் அண்ட் செலிப்ரேட் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு புது அடி எடுத்து வைக்க போகிறீங்க, ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பாஸ்ட் இயரை ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். என்னென்னலாம் நம்ம பண்ணோம், ஸோ நிறைய கஷ்டங்கள் சோகங்கள் வந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, அது ஏன் வந்தது, எதனால வந்தது, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணது, நம்மளோட மிஸ்டேக் இல்லையா, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை உங்கள் மனசில் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் குழம்பு தேவையில்லை, ஒரு சீட் எடுங்க, ஒரு 10 விஷயம் நல்லது நடந்தது, 10 விஷயம் பேடாக நடந்தது எழுதிக்கங்க. அப்போ அந்த பேடாக நடந்ததுக்கான காரணம் ஏதாவது நீங்களா இருக்கீங்களா அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஆனால் வாட் எவர் இஸ் இன் யுவர் ஹேண்ட் யூ கேன் டூ இட்ல. ஸோ அதை நம்ம ரிப்பீட் பண்ணாமல் நம்ம எப்படி நம்மளோட அந்த செட்பேக்ஸ், டிஸப்பாயின்மெண்ட்ஸஸ், சேலஞ்சஸ் அதெல்லாம் அப்படியே ஹேண்டில் பண்ணுறது இந்த நியூ இயரில் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன க்ளூ உங்கள் மைண்டுக்கு கொடுக்கலாம். அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது அது எல்லாமே உங்கள் மைண்டில் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. செலிப்ரேட்னா உங்களுடைய வெற்றியை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வருஷம் நீங்கள் எதுக்கு உங்களை நினச்சி பெருமைப்படுறீங்க, என்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்க, இந்த இயர் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான விக்டரி என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். தன்னைத்தானே செலிப்ரேட் பண்ணும்போது அங்கே நம்ம பெருமையாக நினைப்போம். நம்ம மனசும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் அதிகமாக தட்டி கொடுக்கும்போது தான் உங்கள் மனசு உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அதனால் உங்கள் மனசை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் பார்த்தோன்னா கிளியர் த கிளட்டர். ஸோ எவ்ரி இயர் டிசம்பர் 31 நம்ம எப்போவுமே நம்ம லைஃப் ஓகே இந்த இயர் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம பயங்கரமாக நம்ம லைஃப்பை சூப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அப்படின்னா உங்களுடைய அந்த
இந்த வருஷத்தில் இருந்த நிறைய விஷயங்களாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத விஷயம், நீங்கள் பிடிச்ச விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு 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 என்னது ஜங்க் மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம மனசில் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாமே ஓகே, இதுலேருந்து வெளில வரலாம், ஓகே இந்த பிரச்சனையை மறந்துடலாம், இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், ஓகே இதை வந்து நம்ம ஹவுஸையே வந்து கொஞ்சம் மாற்றலாம், நல்லா க்ளீன் பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் மைண்டுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் என்வாமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அந்த ஃப்ரெஷ் என்வாமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படின்னா உங்களோட அந்த ஒர்க் பிளேஸை வந்து நீங்கள் அழகாக வந்து வைக்கலாம். அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையும் ரொம்ப க்ளீன் பண்ணி ஒரு புது சென்டென்சஸ் இல்லை புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை மனசில் வைக்கும் போது அந்த நியூ இயர் வந்து செம்ம சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பிக் அ தீம் சொல்லுவாங்க. பிக் அ தீம்னா ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் ஆர் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை அச்சீவ் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு ப்ரையாரிட்டியை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி, உங்களுடைய சக்ஸஸை உங்களுடைய ஹாப்பினஸை விசுவலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளிசிட்டியாக இருக்கலாம், அபண்டன்ஸ் இருக்கலாம், வெல்னஸ், கிரியேட்டிவிட்டி, கனெக்ஷன் ஆர் ஈஸ், இந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம். ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய ஃபீலிங்க்கு இந்த தீம் கரெக்டாக இருக்கும். நான் இந்த வருடத்தில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க போகிறேன், இந்த வருஷத்தில் நான் ரொம்ப 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 எந்துவாக இருக்க போகிறேன், இந்த வருஷத்தில் நான் எதை பற்றியும் ஒரி பண்ண மாட்டேன், ஸோ என்னது ஒரி ஃப்ரீ பர்சனாக வாழ போகிறேன், இந்த வருஷத்தில் நிறையா நான் ஹெல்ப் பண்ணுவேன், இந்த வருஷத்தில் எப்போயுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரி ஒரு தீம் எடுத்துக்கிட்டு உங்கள் மனசில் வைக்கும்பொழுது அந்த டே அந்த இயர் வந்து சூப்பராக அமையும். ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி அந்த முதல் நாள் அந்த முதல் நேரம் இது வந்து எவ்ரி டேவும் ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் எந்திரிச்சோடனே இன்றைய நாள் சூப்பராக அமைய போகுது, இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறோம், ஜாலியாக இருக்க போகிறோம், என்ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் மைண்டில் வந்து ஒரு பிக்சரைஸ் பண்ணும்போது தீம் வைக்கும் போது அன்றைக்கி நாள் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த இயரையும் நீங்கள் அந்த நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தீமை பிக் பண்ணி உங்கள் மனசில் இந்த மாதிரி நான் இருக்க போகிறேன், இந்த மாதிரி வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் காமிச்சு பாருங்கள். அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே உங்கள் மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மனசு உங்களை சூப்பராக அந்த நியூ இயரை ஸ்டார்ட் பண்ண வைக்கின்றதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் செட் சம் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் சொல்லுவாங்க. கோல்ஸ் இல்லாமல் வாழ்ந்துடலாம்ப்பா, ஜாலியாக வாழ்ந்துடலாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன கோல்ஸ் வச்சா தானே நம்ம வந்து எதுக்காக நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு 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 கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நிறைய பிக் கோல்ஸ் வச்சோன்னே ஒரு மாதிரி பயந்துருவோம். அது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் இந்த இயரில் இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் தி இயரில் நான் இதை பண்ண போகிறேன், இந்த சர்டிஃபிகேஷன் முடிக்க போகிறேன், இல்லை இதை படித்து முடிக்க போகிறேன், இல்லை இந்த பிஸ்னஸில் இந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ண போகிறேன், இல்லை என்னோட கேரியரில் இதை நான் வந்து அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு சின்ன இதாக பண்ணலாம். ஸோ வாட் யூ வாண்ட் டு டூ ஆர் அக்கம்ப்ளிஷ், ஹவு டு யூ வாண்ட் டு ஃபீல், வாட் யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணும்போது அந்த வருடமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே இந்த வருஷத்தில் இதெல்லாம் நடக்கலாம், சில நிறைய அன்சர்டினிட்டிஸ் இருக்கும், நிறைய அன்னோன்ஸ் இருக்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அதுதான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்கிறேன், நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத எந்த விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. நம்மளால் எது கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் கோலாக செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிளான் அண்ட் ஸ்கெட்யூல். ஸோ நீங்கள் உங்களோட ட்ரீம்ஸை உங்களோட கோல்ஸை வந்து ரியாலிட்டியாக மாற்றோன்னா எது ரொம்ப முக்கியமான விஷயம்னா அதை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணணும், ஸ்கெட்யூல் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் நாளே பண்ணணும்னு பண்ண தேவையில்லை. ஆனால் சின்ன ஒரு பிளான், இந்த குவார்ட்டரில் இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் ரீட் அண்ட் ரிலாக்ஸ்ன்னு போட்டு ஸோ நான் வந்து ஒர்க் அவுட் எவ்ரிடே பண்ணணும், இல்லை நான் என்னோட உடம்பு குறைக்கணும், இல்லை நல்ல சாப்பாடு சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியான இயராக வந்து இந்த இயர் இருக்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் விடலாம். ஸோ இதெல்லாம் தவிர லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் என்னென்னா ரொம்ப ஜாலியாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாதபடி ரொம்ப பாசிட்டிவாக நல்லா ப்ரீத்திங் சூப்பரான இயராக அன்னைக்கு அமைய போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்கனாவே அந்த இயர் சூப்பராக அமையுங்க. ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், உங்கள் நியூ இயரை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே உங்கள் மைண்டு சூப்பராக சைக்கிளாக பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பித்து நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் அடைய வைக்கின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ இதே மாதிரி உங்களுக்குள்ளே ஏதாவது டிப்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் இருந்தாலும் மறக்காமல் RJMN_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்புங்க. நண்பா நண்பி உங்ககிட்ட தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய நாட்களும் உங்களுடைய ஒவ்வொரு நொடியும் வந்து சூப்பராக சிறப்பாக சந்தோஷமாக அமையுங்க, கண்டிப்பாக அமையும். நண்பா நண்பி கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக அமைந்து சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ மனோ, இது உங்களோட நம்பிக்கை. அடுத்த எபிசோடில் உங்களுக்காக ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து 100K டவுன்லோட்ஸை ரீச் பண்ண போகிறோம், ஆல்மோஸ்ட் வெரி க்ளோஸ். ஸோ மறக்காமல் இந்த பாட்காஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் கொடுக்கவே இல்லை, நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வருஷம் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி சூப்பராக அமையுன்றதில் சூப்பராக சந்தோஷமாக நம்ம என்ஜாய்
என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. என்ஜாய் பண்ணுங்கள். நான் அடுத்த எபிசோட் சீக்கிரமே 3 to 4 டேஸ்க்குள்ளே அடுத்த எபிசோடில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ டேக் கேர் நண்பா, நண்பி. ரொம்ப சேஃபாக சந்தோஷமாக இந்த வருஷத்தை ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போ இந்த ரிமைனிங் இருக்க வருஷத்தையும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எந்த ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அதுலேருந்து வெளிவரக்கூடிய சக்தியும் ஒரு சந்தோஷமும் உங்களை வந்து நாடி வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கீங்க. உங்களால் முடியும். அதை முடிச்சிருங்க. நீங்கள் தொடர்ந்து ஓடுங்க, தொடர்ந்து ஒரு வெற்றியை அடையுங்கள் அப்படின்னு வாழ்த்துக்கிட்டு அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ண அது வரைக்கும் முன்னாடி ஆர்ஜே மனோ. டேக் கேர் நண்பா, நன்றி.